தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பேலுலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் 202 அனைவருக்கும் இருக்கிற வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய என்னுடைய இந்த உரையாடலை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய என்னுடைய உரையாடலின் தலைப்பு கணனி தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சனை, அதாவது வன்பொருள் சார் பிரச்சனைகளை நாங்கள் உண்மையிலே அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டாலும் அவற்றுக்கான தீர்வுகளை நாங்கள் தற்போதைய ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக எவ்வாறு வினவுகின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் அந்த அனுபவ ரீதியாக பெற்ற அந்த விடயமும் அந்த ஏஐ கூடாக கிடைக்கின்ற விடயமும் 100க்கு ஒரு 90% அளவிலே சரியாக பொருந்துகின்றது. ஆகவே அது தொடர்பாக சில பிரச்சனைகளை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். அத்தோடு அதற்கான தீர்வுகளை நான் அவ்வப்போது கூறிக்கொண்டு செல்லலாம் என்று இந்த விடயத்தை இன்று ஆரம்பிக்கின்றேன். எனவே நான் நேரடியாக விடயத்துகளே வருகின்றேன். கணனி வன்பொருள் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். கணனி வன்பொருள் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு கணனியிலே எவ்வாறான பிரச்சனைகள் உருவாகலாம் அந்த வகையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக மின்சாரத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உருவாகலாம். தொடர்ந்து ரம் பிரச்சனைகள், அதே போன்று அதிக உருவாவதற்கான காரணங்கள், அத்தோடு ஹார்ட்வேர் பிரச்சனைகள், ஹார்ட்வேர் சொல்கின்ற பொழுது ஹார்ட் டிரைவில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், திரையிலே அதாவது டிஸ்பிளேல ஏற்படுகின்ற பிரச்சனைகள், வேகம் குறைந்து கொண்டு செல்லுதல், அவ்வாறே கீபோர்ட் மவுஸ் தொடர்பான பிரச்சனைகள், இறுதியாக நாங்கள் சாஃப்ட்வேர்ல ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த ரீதியிலே முதலாவதாக இந்த மின்சாரம் தொடர்பான பிரச்சனைகள் எவ்வாறு சொல்லி பார்க்கின்ற பொழுது நாங்கள் கணனி ஒன்றை ஆன் செய்கிறோம். அதாவது பவர் பட்டனை அழுத்தி கணனி ஒன்றை நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஆன் செய்கின்றோம். கணனி உள்ளுக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எந்த விதமான சத்தமோ அல்லது அதில் இருக்கின்ற அந்த லைட் ஒளிகளும் எங்களுக்கு வெளியே தெரியவில்லை. அத்தோடு திரையிலே மானிட்டர்ல எந்த விதமான
ஒளியோ அல்லது சத்தம் ஒன்றும் வராமல் இருக்கின்றது. இது பொதுவாக எல்லோருக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனை, உள்ளுக்க வேறு செய்கின்றது. ஆகவே இது என்ன பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்கு நாங்கள் மேலே தீர்வாக என்ன தீர்வென்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஆக எளிமையாக பார்க்கின்ற பொழுது சில வேளையிலே நாங்கள் அந்த பவர் கேபிள் அந்த சிஸ்டத்துக்கும் அதாவது நாங்கள் பிளக் பண்ணியிருக்கின்ற கேபிளுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை இருக்கலாம். ரெண்டாவது, அந்த கேபிள் பிரச்சனை இல்லாமல் இருந்தால், அது ஓகேயாக இருந்திருந்தால், அடுத்த கட்டமாக நாங்கள் சிஸ்டத்திலே இருக்கின்ற அதாவது எஸ்எம்பிஎஸ் பழுதடைந்திருக்கலாம். இல்லை, எஸ்எம்பிஎஸ் சொல்லப்படுவது சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. அதாவது அந்த சிஸ்டத்துக்கு இருக்கின்ற பவர் யூனிட், அந்த பவர் யூனிட் வந்து நாங்கள் செயலிழந்திருக்கலாம். அல்லது இது சாதாரணமான ஒரு டெஸ்க்டாப்புக்கு நான் சொல்கிற விஷயம், இது லேப்டாப்பாக இருந்தால் லேப்டாப்ல பேட்டரி வந்து செயலிழந்திருக்கலாம். அல்லது லேப்டாப்லேயே நாங்கள் பயன்படுத்துகிற கேபிளோடு சேர்ந்து வருகின்ற அடாப்டர் வந்து பழுதடைந்திருக்கலாம். அல்லது மொத்தத்திலே அதாவது பாதுகாப்போடு சம்பந்தப்பட்ட யூபிஎஸ்ஓ அல்லது கேபிளோ பிரச்சனை என்றுதான் இதில் காட்டப்படுகிறது. ஆகவே இதுக்கு நாங்கள் எவ்வாறு இதை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம்? ஆகவே பவர் இயங்கவில்லை. ஆகவே முதலாவது பிரச்சனை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், நாங்கள் பவர் கேபிள் செக் பண்ணிட்டோம், அடுத்தது பவர் பாக்ஸும் செக் பண்ணிட்டோம். அவ்வாறு இருந்தும் கணனி பவர் பாக்ஸ் வந்து அதனுடைய ஃபேன் வேலை செய்கின்றது, இயங்கிக் கொண்டிருக்கின்றது, உள்ளே எல்லாம் இயங்குகின்றது, எந்த விதமான சிக்னலும் வெளியில வரவில்லை. இதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போறோம் என்று சொன்னா, அதுல இருக்கின்ற ட்ரம் என்று சொல்லுவோம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இவரை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா செக் பண்ண வேண்டும். இதற்கு அவ்வாறு செக் பண்ண போறோம் என்று சொன்னா, நாங்க முதல்ல இதுல இருந்து பவரின் தொடுப்பகற்ற வேண்டும். பவரை தொடுப்பகற்றின பின்பு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னா, சிஸ்டத்துக்கு இருக்கின்ற அந்த ரெம்மை என்ன செய்யணும், வெளியில் எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு பாருங்க, என்ன காரணம் போட்டிருக்குது, ரெம் சரியாக பொருத்தப்படாமல் இருக்கலாம், இது ஒரு காரணம். அடுத்த பிரச்சனை சரிதானே, சிஸ்டத்துல இருக்கிற வந்து பைல்ல பிரச்சனை இருக்கலாம், அது வந்து சாஃப்ட்வேரோட உள்ள பிரச்சனை. அது ஹார்ட்வேர் பிரச்சனை ஓகேனாதான் அதை பார்க்க போறோம். தீர்வு இதுக்கு நாங்க ரெம் என்ன செய்ய, ரெம்மை வெளியில அகற்றிட்டு நாங்க சாதாரணமா பயன்படுத்துகின்ற அலிரேஷன், ஒரு நல்ல தூய்மையான அலிரேசரால் அதனுடைய அந்த கோல்டு கலர், அந்த கோல்டா இருக்கிற பக்கத்தை நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, நல்லா பிரஷால உரசுறோம். உண்மையில அவங்க உரசைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த நீண்ட காலமாக அதிலே படிந்திருக்கின்ற அந்த கார்பன் துகள்கள் அங்கே இருந்து முற்றாக அகற்றப்படுகின்றது. பின்னர் அதனை ஒரு பிரஷால் வடிவாக கிளீன் பண்ணின பின்பு மீண்டும் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அந்த ரெமனுடைய சுழற்றிலே பொருத்தி மீண்டும் பவரை கொடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஒன்னாகுதான்னு பார்த்துக் கொள்கிறோம். இதுதான் பொதுவாக வருகின்ற பிரச்சனை. கீழே பாருங்க, 80 பிரச்சனைகள் வந்து ரெம்மால் வருகின்றது சொல்லப்படுகிறது. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நாங்கள் ரெம் கிளியர் பண்ணிட்டோம் என்று சொன்னா, இதை நாங்கள் போட்டு பார்க்கிறோம், இதோட கம்ப்யூட்டர் ஒன் ஆகுது என்று சொன்னா ஒரு பிரச்சனை எங்களுக்கு கிளியர், ஓகே. ரெண்டாவது, அதிக வெப்பம் பாரக்கூடிய காரணம். அதிகம் வெப்பம் பார காரணம் பாருங்க என்னன்னு சொன்னா, அதுக்கு அறிகுறி ஃபேன் வந்து நீங்க தெரியும், நாங்கள் வளமையா வேலை செய்கிற சிஸ்டம் வந்து திடீரென்று சொன்னா அந்த ஃபேன் சத்தம் வந்து மிக வேகமாக இருக்கும். சத்தம் வந்து வெளியில சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு வேகமாக சுத்தும். அவ்வாறு வேகமா சுத்தி கொண்டு கேட்க நாங்கள் தொடர்ந்து கம்ப்யூட்டர் இயங்கி கொண்டு கேட்கல, திடீரென்று கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகும். திருப்பி ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகி போற கம்ப்யூட்டர் மீண்டும் திருப்பி தானாக ஒன் ஆகி திருப்பி மீண்டும் வேலை செய்யும். இவ்வாறான பிரச்சனை ஏற்படலாம். அதோட சிபியூ கேஸ் வந்து சரியாக சூடாகும். சிபியூல இருந்து சரியான நீங்க உள்ள பார்த்தோம்னா நிறைய கீட் வந்து அந்த பின் சைட்ல சரியான கீட் வந்து கொண்டே இருக்கு. இதுக்கு சாதாரணமா ஏற்படுகின்ற காரணங்கள் என்ன? உண்மையில இந்த ஃபேன் அதிக சத்தத்தோட சுத்துன்னு சொன்னா, உண்மையில இந்த ஃபேனுக்கு இடையே படிந்திருக்கின்ற தூசி, உள்ளே தூசி படிந்திருக்கும். இது ஒரு சாதாரண பிரச்சனை. இப்ப நாங்க என்னன்னு சொன்னா, எல்லோரும் சரியான ஏசியில குறிப்பிட்ட அதாவது வெப்பநிலையில நாங்கள் வந்து எங்களோட கம்ப்யூட்டர் லேப்பை மெயின்டைன் பண்ணுவோம்னு சொன்னா இந்த பிரச்சனை வார்த்தை குறைவா இருக்கும். நாங்கள் எல்லா இடம் அப்படி இல்லை, அலுவலகத்துல காற்றோட்டத்துக்கா ஜன்னல் கரையில அப்படி பலரும் வந்து போற இடங்கள் எல்லாம் நாங்கள் கணனிகளை பாவிக்கின்ற பொழுது எங்களை அறியாம நிறைய தூசுகள் வரும். இந்த தூசெல்லாம் போய் என்ன செய்யணும்னா பேனுக்குள்ள பொருந்தி கொள்ளும். அப்ப இதால பேன் வந்து ஒருக்கா வேகமாக வேலை செய்யும், ஒருக்கா குறைவாக வேலை செய்யும், திடீரென்று பெரிய சத்தம் போடும். இது ஒரு பாரிய பிரச்சனை, நீங்கள் அனுபவ ரீதியாக கண்டிருப்பீர்கள். ரெண்டாவது, நீண்ட காலமாக நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த தேர்மல் பேஸ்ட், அதாவது என்னன்னு சொன்னா ப்ரொசஸரையும் ப்ரொசஸர்லேருந்து வருகின்ற அந்த கீட்டை குறைக்கிறதுக்கு அதுக்கு மேலே இருக்கிற கீட் சிங்க்கு மேலே ஒரு ஃபேன் இருக்கும். அந்த கீட் சிங்குக்கும் ப்ரொசஸருக்கும் இடையில காற்று
தங்கி இருக்காத அளவுக்கு அங்க ஒரு பேஸ்ட் ஒன்று நாங்க பூசிக்கொள்வோம். அது புதுசாக அந்த கம்ப்யூட்டர் நாங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம், அந்த பேஸ்ட்டை பூசிக்கொள்வோம். அந்த பேஸ்ட் வந்து காய்ந்து போனாலும் இந்த பிரச்சனை வரும். காய்ந்து போனா அது வந்து ஒரு சீர்தன்மை இல்லா போயிடும். ஆகவே அதிலே இருந்து என்ன செய்யும் சொன்னா அதிக வெப்பம் பிறப்பிக்கப்படும். இதனாலையும் என்ன செய்ய திடீரென்று வெப்பம் கூடி வரைக்கல கம்ப்யூட்டர் திடீரென்று ஷட் டவுன் ஆகி மீண்டும் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ற பிரச்சனை ஒன்று வந்து கொண்டு இருக்கும். ஆகவே இதுக்கு நீங்கள் எளிமையாக அடுத்த கூலிங் ஃபேன் வேலை செய்யாது. அடுத்த மூன்றாவது விஷயம், கூலிங் ஃபேன் வேலை செய்யாது. கூலிங் ஃபேன் சொல்றது சிபியு, அதாவது அந்த ப்ரொசஸருக்கு மேல ஹீட் சிங்க்கு மேல இருக்கிற அந்த ஃபேன். அப்ப இதுக்குரிய தீர்வா நாங்க என்ன செய்யலாம்? என்ன செய்யறோம்னு சொன்னா, நாங்க சாதாரணமா கேசிங்கினுடைய வெளி கவரை கலட்டிட்டு, அதாவது பவர்ல இருந்து தொடுப்ப கட்டிய பின்னர் ஏர் ப்ளோர் காற்று அடிக்கிறோம். நாங்க என்ன செய்ய வேண்டாம், காற்று அடிச்சு பார்க்கிறோம். அல்லது நாங்கள் காற்றடிச்சு போட்டு மெல்லி ஒரு பிரஷால அந்த ஃபேனுக்குள்ள இருக்கின்ற தூசு எல்லாத்தையும் அகற்றிக் கொள்றோம். இவ்வளவு வந்து சாதாரணமா யாருமே செய்து கொள்ளலாம். அடுத்த விஷயம், இந்த ஹீட் சிங்கை சுத்தம் செய்யறது ஓரளவு கணனி பற்றிய அறிவுள்ளவர்களால் இதை பற்றி செய்து கொள்ளலாம். அந்த ஹீட் சிங்கை வந்து நாங்க மெதுவாக கழற்றி அதற்கு கீழே இருக்கிற பாருங்க ஹீட் சிங்கை சுத்தம் செய்யவும், ப்ரொசஸர் மேலே இருக்கிற புதிய தேர்மல் பேஸ்ட் தடவும். நாங்க என்ன சொன்னா, அந்த தேர்மல் பேஸ்ட் அங்க இருக்கிற பேஸ்ட் என்ன செய்யணும் என்றால் மெதுவாக ஒரு துணியால ஒற்றி எடுத்துட்டு அதை நாங்க சுரண்டக்கூடாது, பிளேடாலேயோ அல்ல கத்தியால சுரண்டக்கூடாது. மெதுவாக ஒரு நல்ல ஒரு, அதாவது கொஞ்சம் ஸ்பஞ்சான துணியால் அகற்றி எடுத்துட்டு அந்த பேஸ்ட்டை நாங்கள் உண்மையில எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த கிராஸ் வடிவத்தில் அந்த பேஸ்ட்டை தடவிட்டு நடுவில் ஒரு கொஞ்சம் கூடுதலா பேஸ்ட்டை வச்சு நாங்கள் மேல கீட்ஸுங்க வச்சு நாங்கள் டைப் பண்ணிக்கல, அது அந்த அதாவது ஒரு 2 இன்ச்சு நீள 2 இன்ச்சு அகலமான அளவு தான் அந்த ப்ரொசஸர். அது இந்த எல்லா பரப்பையும் வந்து அந்த பேஸ்ட் வந்து ஒட்டிக்கொள்ளும். பின்னர் என்ன செய்யறோம்னு சொன்னா, கீட்ஸிங்க வச்சுட்டு மேல உள்ள ஃபேனையும் பொருத்தி பார்க்கிறோம். ஓகே, மேலே அதுக்குரிய தீர்வு கிடைக்கும். இதாலையும் நாங்கள் அடிக்கடி இந்த பிரச்சனைகளை சந்திச்சு கொள்றோம், ஹீட் பிரச்சனை. மூன்றாவது ஒரு பிரச்சனை பார்த்துருக்கு பாருங்க, இந்த கிளிக் என்ற சத்தம் வருதான். நாங்க கம்ப்யூட்டர் வெளி சொண்டு இருக்கிறோம், வெளி சொண்டு இருக்கேக்குள்ள கிளிக் என்ற சத்தம் ஒரு நீங்க பார்த்திருப்பீங்க. சொல்ல நீண்ட காலம் கம்ப்யூட்டரோட வெளி சிறார்களுக்கு அனுபவ ரீதியாக கண்டிருப்பீர்கள். கிறுக் என்ற சத்தம் கொண்டு வரும். இதுக்குரிய தீர்வு காரணம் வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ் பழுதடைகிறதா. ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து பழுதடைந்து கொண்டு செல்கின்றது. நீங்க ஹார்ட் டிஸ்கை பற்றி எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு உள்ள சிடி வடிவத்திலே கிட்டத்தட்ட ஒரு 3 டிஸ்க் இருக்கும். இந்த ஒவ்வொரு டிஸ்கிலும் இருக்கிற விடயங்களின் மேற்புறம் 2 பக்கத்தையும் வந்து ஒரு ஹெட் வந்து தான் என்ன செய்யும் சொன்னா ரீட் பண்ணி கொண்டு இருக்கும். கணனி வந்து வேலை செய்து கொண்டு கேட்கல அறக்கப்படும். நாங்கள் இப்ப சில வேளை சிலர் வந்து பார்ப்பீங்கன்னா காலாலையும் தள்ளுவார்கள், கையால் தள்ளுவார்கள். அப்படி தள்ளைக்கு என்ன செய்ய வேண்டா, நான் இதுக்கு ஒரு வாரம் சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் ஒரு அது ஆர்பிஎம், அந்த ஹார்ட் டிஸ்கின் ஆர்பிஎம் சாதாரணமாக 7200 ஆர்பிஎம், ரவுண்ட் per minute, ஒரு நிமிடத்துல 7200 தடவை சுற்றுது. நாங்கள் சாதாரணமா ஒரு வாகனத்துல ஒரு பஸ்ல பயணம் செய்கிறோம். ஒரு 70-80 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பஸ் ஓடிக்கொண்டிருக்குது. நாங்கள் அதில் ஃபுட்போர்டில் இருந்து கொண்டு வேணுமெண்டா எங்களோட கையால் அந்த ரோட்டில் ஒருக்கா முட்டி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், முட்டினான்னு சொன்னால் கையில் தசை இருக்கா அப்படி அள்ளிட்டு போயிடும். ரெண்டாவது சாதாரணமாக ஒரு 70-80 மீட்டர் வேகத்தில் போயிக்கல. அப்போ இந்த ஆர்பிஎம் 7200 தடவை சுற்றி கொண்டு கேட்கல. நாங்கள் சிஸ்டத்தை அங்கே அகற்றி இங்கே அகற்றி அப்படி அகற்றேக்கல, அந்த ஹார்ட் டிஸ்கில் அதில் தாக்கம் கிடைக்கும். அப்போ ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் ஆடுபடுதுன்னு சொன்னால் அந்த ஹெட் என்ன செய்யும்னா அந்த டிஸ்ல அழுத்தி விட்டுரும். அழுத்தேக்கல அப்போ அந்த டிஸ்ஸை வந்து என்ன செய்யணும்னா அப்படியே அள்ளி கொண்டு போயிடும். இவ்வாறு பிரச்சனைகளால் அந்த சத்தங்கள் வந்து ஹெட் வந்து முற்றா பழுதாக போகிற காரணம் இருக்கிறது. இனிவரும் காலங்களில் அது பிரச்சனை வராது. என்னன்னு சொன்னால் இப்போ ஹார்ட் டிஸ்கின் பயன்பாடு மிக 50% அளவில் ஹார்ட் டிஸ்கின் பயன்பாடு இல்லா போயிட்டுது. இப்போ ஹார்ட் டிஸ்க் பதிலாக வேற துணை சாதனங்கள் பயன்படுத்த தெரியும். எஸ்எஸ்டி, NVMe அப்படி சில பொருட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது அங்கே இருந்து சொன்னா மிக ஷிப் நாங்கள் இப்போ அவங்களை பாவிக்கிறோம், சாதாரணமாக ஷிப் பாவிக்கிறோம். அந்த ஷிப் மாடல்லே இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்தபடியா இந்த பிரச்சனை இல்லை. ஆகவே பழைய ஹார்ட் டிஸ்குகள் வந்து இப்படியான பிரச்சனைகளை சந்திக்குது, இந்த சத்தத்துக்கு காரணம். அடுத்தது உரசல் சத்தம். உரசல் சத்தம் என்றது உங்களுக்கு அதுவும் ஒரு வகையான, எப்படி என்று சொன்னா ஏதோ ஒரு பொருள் ஒன்றில உரசி கொண்டு போற மாதிரி சத்தம் ஒன்று வரும். அப்படி போற காரணம் அந்த ஃபேனுக்குள்ள நிறைய, இப்ப நீங்கள் தெரியும் நீங்க வீட்டுல சாதாரண பாருங்க, நீங்கள் பயன்படுத்துகிற இந்த டேபிள் ஃபேன் அல்லது ஸ்டாண்ட் ஃபேன் ஒரு 3 மாதத்துக்கு பாருங்க, அந்த ஃபேன் அந்த சிறகை சுற்றி இவ்வளவு டஸ்ட் படிஞ்சிருக்கு.
அந்த ஃபேனுங்களுக்கு காற்றை வெளியில தள்ளினாலும் அது இந்த பின் சைட் பாருங்க அல்லது முன் சைடு அந்த சிறகுல பாருங்க இவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு சொல்லி இது வந்து எங்களை அறியாமல் நாளாந்தம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிக்கிற டஸ்ட் மாதிரி இந்த சிஸ்டத்தை நீங்க எப்படித்தான் சிஸ்டத்தை நாங்க முற்றுமுழுதா அடைச்சி வச்சிருக்கலான்னு சொன்னா அது காற்றோட்டத்துக்காக முன்னுக்கு சைட்ல சில பக்கங்கள் இல்லாமன்னு சொல்லி துவாரங்கள் இருக்கும் இந்த துவாரத்துக்கால வருகின்ற ஒவ்வொரு அந்த தூசும் வந்து ஒன்று சேர்ந்து அந்த ஃபேனுக்குள்ள அடைச்சிருக்கிறபடியே தான் இந்த உரச சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குது அப்ப இதால ஃபேனை நீங்க என்னன்னு சொன்னா கிளியர் பண்ணலாம் அல்லது ஃபேன் விட்டா வேலை செய்யா விட்டா ஃபேனை மாத்தி விடலாம். ஹார்ட் டிஸ்க் வந்து செயலிழந்தால் நீங்க அதுக்கு பதிலாக புதிய ஹார்ட் டிஸ்க் தான் போட வேண்டும் அல்லது அதை திருத்துற சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவாகத்தான் காணப்படுது. அவ்வாறான சத்தம் வந்து வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக உங்களுக்கு விளங்கணும். ஆகவே இது பிரச்சனையை ஏற்படுத்த போறது. அதற்கு இடையில நாங்கள் அதிலே இருந்து மிக முக்கியமான தரவுகளை பேக்கப் பண்ணணும். கிளிக் சத்தம் கேட்டால் உடனே பேக்கப் எடுக்கவும் அல்லது ஹார்ட் டிஸ்க் வந்து முற்றா செயலிழந்து போயிடும். இது உரச சத்தம். அடுத்த பிரச்சனையா நாங்க சந்திக்கிறது திரையில காட்டாம இருப்பது. அதாவது ஏற்கனவே நான் சொல்லப்பட்ட விஷயம் திரையில இது ஆரம்பத்தில் நான் தொடங்க காய்ச்சிட்டேன். திரையில அதாவது சிபி ஒன் ஆகிறது, மானிட்டர்ல எதுவும் தெரியாது, கருப்பு திரை, மானிட்டர்ல கருப்பு திரை காணப்படுகிறது. ஆனா நீங்க வடிவால இன்னொரு விஷயத்தை உற்று நோக்கலாம். நாங்கள் ஒன் செய்கின்ற பொழுது மானிட்டரில் இருக்கிற அந்த லைட் கிரீன் அல்லது ப்ளூ லைட் பத்திட்டு சற்று நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், அது மீண்டும் ஆரஞ்சு கலருக்கு போயிடும். அப்ப நாங்கள் நினைக்கணும் அந்த லைட்டின் அந்த பவர் அந்த கலரை வச்சுக்கொண்டே நாங்கள் டிசைட் பண்றோம். என்னன்னு சொன்னா சிஸ்டத்துல இருந்து எந்த விதமான சிக்னலும் மானிட்டருக்கு வரையில்லை. அப்ப காரணம் என்ன? அப்ப அதுல வந்து மிக இலகுவான முதலாவது ஸ்டெப் என்ன சொன்னா, சில வேளை சிஸ்டத்தையும் மானிட்டரையும் கனெக்ட் பண்ற அந்த கேபிள், பிஜிஏ கேபிள், HDMI கேபிள், டிவிஏ கேபிள், இப்படி கேபிள்கள் இருக்கின்றன. கூடுதலாக கிட்டத்தட்ட 90 விதமான இணைப்பாக நாங்கள் பயன்படுத்துகின்ற கேபிள் பிஜிஏ கேபிள்லாம். இந்த கேபிள் உடனடியாக பலர் முடிவு எடுத்துக் கொள்வார். கேபிள் பிரச்சனை, ஓகே கேபிளை மாத்தி விட்டா பிரச்சனை தீர்ந்தது. சரி, கேபிளை மாத்தியாச்சு, அதே சேம் ப்ராப்ளம். ஆக அடுத்த பிரச்சனை என்ன? இது ஏற்கனவே சொல்ல விஷயம் தான். உண்மையில அடுத்த விஷயம் ரெம் சுழத்துல தூசு இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப ரெம்ல தூசு இருக்குது, ரெம் வேலை செய்யலன்னு சொன்னா கம்ப்யூட்டர் வந்து சாதாரணமா ஒன்னாக ஒரு பீப் சத்தம் கொண்டு வரும். ஒரு சின்ன பீப் சத்தம் கொண்டு ஒரே ஒரு சத்தம் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஒன்னாகி திரையில வந்து நாங்கள் பழமைக்கு வேலை செய்ய போகிறோம். இந்த சந்தர்ப்பத்துல 2 பீப் 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 வந்து 2 சத்தம், ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளி, திருப்பியும் 2 சத்தம் இடைவெளி, திருப்பியும் 2 சத்தம், இவ்வாறு 2 சத்தம் வருமாக இருந்தால் நிச்சயமாக அது ரெம்மில் உள்ள பிரச்சனை தான். ஆகவே தொடர்ச்சியாக கம்ப்யூட்டர்ஸோட இயங்குறாக்கள் அல்லது ஹார்ட்வேர் விஷயங்களோட தெரிஞ்சாக்கள் 2 சத்தம் வருதுன்னு கருதினால் நீங்கள் அடுத்த பிரச்சனை யோசிக்க தேவையில்லை. நேரடியாக உள்ள பிரச்சனை வந்து ரெம்மில் உள்ள பிரச்சனை. ஆகவே நீங்க ரெம்மை சுரட்டை கழட்டுறீங்கள். முதலாவது ஸ்டெப் வந்து ரேசரால மிக 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 இலகுவான வழி, ரேசரால சுத்தம் செய்றீங்க. ஆகவே கேபிள் மாத்தி பார்த்தாச்சு, வேலை செய்யல. ரெம்பின் சுழற்றை வந்து என்ன செய்றீங்க, ரெம்மை ரேசரா கிளியர் பண்றீங்க. ரெம்பின் சுழற்றில் இருக்கிற டஸ்ட்டை ஒரு மெல்லிய பிரஷால் எல்லாம் தட்டி போட்டாச்சு, போட்டும் வரவில்லை. ஆனா இப்பொழுது 2 சத்தம் போட்டது, ஒரு சத்தம் போடுது. ரெம்ம போட்டாச்சு, ஏற்கனவே 2 சத்தம் போட்டு வராத விஷயம் இப்போ ஒரே ஒரு சத்தம் போடுது, ஆனால் இங்க டிஸ்பிளே வரவில்லை. இப்ப நாங்கள் என்ன ஒரு பிரச்சனை போறோம், கிராபிக் கார்டு சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா? அதாவது சிஸ்டத்துல இருக்கிற டிஸ்பிளேயை வெளியில அவுட் பண்றதுக்கு கிராபிக் கார்டு இருக்கிறது. அதான் நீங்க அந்த மானிட்டர்ல நீங்கள் இதை விட வந்து சொன்னா அந்த பிஜிஏ கேபிள் கனெக்ட் பண்ணப்பட்ட அந்த பகுதியிலும் பிரச்சனைகள் வரலாம். அப்ப அது சொல்லப்படுது. 4வது கிராபிக் கார்டு சரியாக பொருத்தப்பட்டிருக்கான்னு பார்க்கிறோம். அதையும் பார்த்து நாங்கள் ஒரு முறை பார்த்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறான பிரச்சனைகள்லாம் நாங்கள் வராமல் இருக்கிற காரணம். இவ்வளவு இதை நாங்கள் சரியாக செக் பண்ணிட்டோம், வரவில்லை. ஆகவே அடுத்த கட்டமாக நாங்கள் எதிர்பார்க்கிற பிரச்சனை மதர் போர்டில் ப்ராப்ளமா இருக்கும். ஆகவே மதர் போர்ட்டை அடுத்த கட்டமாக நாங்கள் செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது. மதர் போர்ட்டை நாங்கள் இலகுவா செக் பண்றதுக்கு அங்கே என்னன்னு சொன்னா டிபக் கார்டு, அந்த என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பிஜிஎஸ்
நாங்கள் இந்த பிழைகளை கண்டுபிடிக்கிற ஒரு காட்டு ஒன்று இருக்கு. அந்த காட்டை அடிக்க அதில் கோட் வடிவத்தில் சில டிஜிட்டல் எழுத்துக்கள் தென்படும். அந்த டிஜிட்டல் எழுத்துக்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே தெரியணும் என்ன எழுத்து வந்தால் என்ன ப்ராப்ளம்னு தெரியணும். அவ்வாறு நாங்கள் இப்போ மிக இலகுவாக பிரச்சனைகளை கண்டுகொள்ளக்கூடிய இருக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் மெதுவாக இயங்குறது. கணவர் நாங்கள் கம்ப்யூட்டர் வாங்கி ஒரு வருஷம் தான் 6 மாதம் தான். ஆரம்பத்தில் நல்ல ஸ்பீடாக இருந்து இப்போ சரியாக இயங்குது இல்லை, சரியான பிரச்சனை என்ன ஆனால் கம்ப்யூட்டர் இயங்குது, மெதுவாக இயங்குறது. இதுக்கு என்ன பிரச்சனை? இது பலரிடையே எழுகின்ற ஒரு பாரிய பிரச்சனை. ஒன்று உண்மையிலே சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுகின்றோம். வீடு கட்டுகின்ற பொழுது 5-6 அறைகள் இருக்கின்றது. அதுக்குள்ளே எந்தவித சாமானும் இல்லை. எந்த அறைக்குள்ளேயும் உடனடியாக போகலாம், திரும்பி வரலாம், குறிப்பிட்ட பொருட்களை எடுக்கலாம். இவ்வாறு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 5 வருடங்களுக்கு பின்ன தெரியும் உங்களுக்கு நீங்களே வைத்த பொருட்களை மீள எடுக்கிற அளவுக்கு தெரியும் பொருள் எங்க வச்சுன்னு தெரியாது. காரணம் எல்லாம் தாரம் மாறும், அங்கங்க போட்டு எல்லாம் ஒழுங்கில்லா கிடக்கின்றது. சரி, நாங்கள் ஒழுங்காக அடுக்கி வைத்திருந்தாலும் கூட கொஞ்சம் தேடித்தான் எடுக்க வேண்டிய கட்டம் இருக்குது. இதே மாதிரி கணினியை நாங்கள் வாங்கி பாவிச்சு கொண்டு கேட்கல, நாங்கள் நாளாக செய்கின்ற வேலைகளை சேவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவ்வாறு சேவ் பண்ணி கொண்டு கேட்கல, அது நிறைஞ்சு வரைக்கல திடீரென்று அந்த நாங்கள் எங்களால் சேவ் பண்ணப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டை எடுப்பது கொஞ்சம் சிரமம் தான். அப்ப அதை நாங்கள் மிகச் சரியான முறையில் இங்கே என்ன பெயர் கொடுத்து சேவ் பண்ணிக்க சொல்லி அவ்வாறு கொடுத்தால் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு புறம் இருக்க, இங்கே வேகம் கட்டாயம் என்ன செய்ய வேண்டாம், படிப்படியாக குறைஞ்சு கொண்டு தான் பெறும். கார்டிஸ்கில் வந்து நாங்கள் கார்டிஸ்கில் வந்து நாங்கள் சேவ் பண்ண என்ன செய்ய வேண்டாம் சொன்னால் அது நிறைஞ்சு கொண்டு வரைக்கல அங்கே உள்ள பயில தேடித்தாராக்க அவர் கொஞ்சம் மினக்கிடணும், கஷ்டப்பட்டு தான் தேடித்தரணும். அப்போ அவருக்கு வர கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படியே இருந்திருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஹார்ட் நிறைஞ்ச உடனே இன்னும் மிக லேட் ஆகும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது ரேம், நாங்கள் உண்மையிலே மெமரி ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இவர் வந்து அளவு. அப்ப இந்த அளவு வந்து இவராலையும் ஓரளவு இப்போ என்னென்னா நாங்களும் தெரியும், இப்போ ஒரு 10 மாணவர் படிக்கல மீத்திரன் கூடியவர் இருப்பார், சராசரி ஆளாக இருப்பார், மெல்ல கற்போர் இருப்பார். அதே மாதிரி நாங்கள் ஒரு வினாவை கேட்கின்ற பொழுது அந்த மாணவர் துலக்கம் மாதிரி இங்கே ரேமின் வேகம் உயர்வாக இருந்தால் அது வேகமாக எங்களுடைய வேலைகளை செய்து தரும். அப்போ இதில் பாருங்க போடப்பட்ட காரணம் பழைய ஹார்ட் டிஸ்க், பழைய HDD என்ற ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அவரையும் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக நாங்கள் இப்பொழுது பயன்படுத்துறது SSD ரெண்டுக்குள்ள ஒப்பீடு கொண்டு காட்டப்பட்டது. பாருங்க, பழைய ஹார்ட் டிஸ்க் வந்து 100 மெகா பிட்ஸ் பெர் செகண்டாக இருந்தால் இவர் அடுத்தவர் எங்களோட இவர் வந்து 10 மடங்கு வேகத்துக்கு மேலே 10 மடங்கு 1000 வேகத்தை தரக்கூடிய ஒரு தான் SSD. அப்ப இதுக்கு பதிலாக ஒப்பிடப்படுது. அப்ப இனிமேல் நாங்கள் பழைய ஹார்ட் முறையிலேருந்து இப்போ நாங்கள் எங்க மாறிட்டோம்னு சொன்னா SSDக்கு மாறிட்டோம். அதுக்காக இப்போ நாங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னர் வாங்கிய கணினி வேலை செய்ய இல்லைன்னு சொன்னா, வேலை செய்கிறது மிகச்சிலோன்னு சொன்னா கணினியை முற்றாக மாற்ற வேண்டிய தேவை இல்லை. ஹார்ட் டிஸ்கை நாங்கள் அகற்றிட்டு ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக ஒரு SSDயை நாங்கள் பொருத்தி விட்டோம்னு சொன்னா உண்மையிலேயே அது ஒரு புதிய கம்ப்யூட்டர் மாதிரி மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கும். இதுதான் இப்போது நாங்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப ரேம் குறைவாக இருந்தால் நாங்கள் அடுத்த கட்ட ரேமின் அளவை கூட்டுறோம். இல்லை சாதாரணமாக 4GB ரேம் என்று காட்டப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் 5 வருடங்களுக்கு முன்னால் கணினி வாங்கிக்கல 4GB ரேம் வந்து ஒரு உச்சமான ரேம். இப்பொழுது 8GB 16GB 32GB என்று சொல்லி அவர்கள் செய்கின்ற வேலையினுடைய தரத்துக்கு ஏற்ற கணினியினுடைய மெமரியை அதிகரித்து கொண்டு போறாங்க. அப்ப மெமரியின் அளவு மெமரி கூட 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 என்ன செய்யமாட்டா அதனால வெளியேற்றப்படுகின்ற வேலையும் கூடுதலாக இருக்கும். அப்ப இது ஒரு பிரச்சனை. கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோவாக இருக்கிற காரணம் வந்து ஒன்று ரேம் குறைவாக இருப்பது. ரெண்டாவது HDD மிக பழகாக ஸ்லோ ஆகும். அதாக நான் அடிக்கடி சொல்லி இதில் இப்போ நான் ஆரம்பத்திலேருந்து வச்சுக்கொண்டே வரும். ஹார்ட் டிஸ்கில் வந்து விடயங்கள் சேவ் பண்ண ஹார்ட் டிஸ்க் நிறைஞ்சு கொண்டு இருக்கும். அதிலிருந்து ஒரு விடயத்தை தேடி எடுக்கிறது கஷ்டம். அப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து செலவாகும். அடுத்து ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் அதிகமாக இருக்கும். ரைட், என்ன ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு கணினியை ஒன் பண்ணிட்டு பாருங்க, நாங்கள் ஒன் பண்ணாமலே கடகடான்னு என்ன செய்ய மாட்டோம், நிறைய அப்ளிகேஷன் கடகண்டு ஸ்கிரீன்ல ஒன்னாகிக்கொண்டே இருக்கும். நாங்கள் எதுவுமே ஒன்றாக வைக்கல. இல்லாத நாங்கள் ஆரம்பத்தில் கணினியை பார்த்தோம்னு சொன்னா ஸ்டார்ட் ஆகி அது நார்மல் டெஸ்க்டாப்புக்கு வந்துடும். அங்கங்க குறிப்பிட்ட ஐக்கன் வந்து இருக்கும். நாங்கள் என்ன தேவையோ அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி உள்ள போறோம். இது அப்படி இல்லை. எங்களை அறியாம ஒரு 8-10 விஷயம் கடகண்டு ஒன்னாகிக்கொண்டே இருக்கும். எல்லாம் ஒன்னாய் வந்தால் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒன்னாய் வரக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்போ அதுல இருந்து போறோம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுல இருக்கிற அவ்வளவு அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணி போட்டு தான் நாங்கள் எங்க போறோமோ அங்க போறோம். அப்ப இது ஒரு பிரச்சனை. இது வந்து ஹார்ட்வேர்ன்றதோட இது ஒரு சாஃப்ட்வேர் பிரச்சனை. இந்த தேவையில்லாத ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்களை நாங்கள் எவ்வாறு
அங்க டிசேபிள் பண்றது. டிசேபிள் பண்ணி விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் அது தொந்தரவு இருக்குது. தொந்தரவா இருக்குன்னு சொன்னா அதை நாங்கள் டிசேபிள் பண்ணி விட்டோம்னு சொன்னா ஸ்கிரீன் வந்து நாங்கள் ஒன் ஆயின பிறகு நேரடியாக டெஸ்க்டாப்ல வந்து நிற்போம். இது எந்த விதமான அப்ளிகேஷன் வராது. நாங்கள் எங்க மூவ் பண்ண போறோமோ அதை ஒன் பண்ணி கொண்டு உள்ள போய்கொண்டு இருக்கலாம். இது ஒரு பிரச்சனை. இப்ப நீங்கள் செய்ய வேண்டிய உங்களோட பொதுவாக கணனி நிச்சயமாக நாங்கள் அந்த வருடங்கள் பாவித்து கொண்டிருக்கிறார்கள் வந்து நிச்சயமாக சிலோவா காரணம் நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் பதிலாக ஒரு ஹார்ட் டிஸ்கை மாற்றி இப்ப நீங்க உதாரணமா 500 GB ஹார்ட் டிஸ்க் பாவிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதை விட 10 மடங்கு வேகம் தரக்கூடிய அல்ல அதை விட அதிகமான வேகத்தில் இயங்கக்கூடிய எஸ்எஸ்சி நீங்கள் ஒரு 128 GB பாவிச்சால் கூட அது 500 GBக்கு ஈக்குவலாக வேலை செய்யும். ஆகவே நீங்கள் அவ்வாறு ஒரு வேலை திட்டத்தில் ஈடுபட்டால் உங்களோட கணனிகளை நீங்கள் என்ன செய்யலாம் வேகப்படுத்திக் கொள்ளலாம். தீர்வு பாருங்கோ, HDD பதிலாக SSD மாற்றினால் கணனி 10 மடங்கு வேகம் என்று சொல்லப்படுது. அடுத்தது கீபோர்ட் மட்டும் மவுஸ் வேலை செய்ய. நீங்க போனோன்னு பார்த்தா எல்லாம் ஓகே, இது ஒரு சாதாரண பிரச்சனை. கீபோர்ட் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, மவுஸ் கனெக்டப்பட்டிருக்கு, ஆனால் மவுஸ் மூவ் பண்ணது இல்லை, கர்சரே காணல, கீபோர்ட்ல ஒரு எழுத்தும் அடிக்குது இல்லை. அப்ப நாங்கள் எடுத்தெடுப்புல என்ன நேற்று வேலை செய்துட்டு போனாங்க, இன்றைக்கு வேலை செய்யலையே, அப்ப கீபோர்ட் பழுதா மவுஸ் பழுதா ரெண்டு எடுத்தெடுப்புல கீபோர்டையோ மவுஸையோ மாற்ற விட நீங்க பாருங்க உண்மையில இப்போ உள்ள கீபோர்ட் மவுஸ் எல்லாம் வந்து எல்லாமே பிளக் அண்ட் பிளே என்ற மெத்தட்ல நேரடியாக யூஎஸ்பி டிரைவில் இணைக்கிறான். கம்ப்யூட்டர் வேலை செய்யல கலட்டலாம், வேலை செய்யலே பூட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க முந்தின காலங்களில் பார்த்துருப்பியால் PS2 சொல்லி ஒரு உருண்டை போட்டோ ஒன்று மாறுது. அது வந்து நீங்க அதில் பழுதுன்னு சொன்னா கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணி நிப்பாட்டின பிறகுதான் இணைச்சா தான் அது என்ன சொன்னா இயங்கும். இது அப்படி இல்லை. இது நீங்க இப்போ உள்ள கீபோர்ட் மவுஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே இணைக்கலாம், அகற்றலாம். அப்ப அதுக்கு அந்த டஸ்ட் அந்த யூஎஸ்பி போர்ட்டில் பிரச்சனை பாருங்க. காரணம் ஒன்று சாதாரண பிரச்சனை சொன்னா காரணம் பார்த்த வயர் சில வேளை அறந்திருக்கலாம். அப்படி வயர் அறந்திருக்கான்னு சொன்னா நீங்க அந்த கனெக்ட் பண்ணப்பட்ட இடத்துலேருந்து அந்த கீபோர்டு மட்டும் வயரை நீங்க கையால பிடிச்சு பார்த்தாலே தெரியும் அதுல ஏதாவது இடையில அறக்கப்பட்டிருந்தால். அதுல இப்ப எங்களுக்கு தெரியும் மவுஸ் வீட்டில உள்ள மவுஸ் என்ன செய்யறேன்டா இரவு வேலை செய்து வச்ச கம்ப்யூட்டரை கீபோர்ட்டை எங்கட வீட்டு எலி என்ன செய்ய வேண்டாம் வெட்டிட்டு போற சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதை பாருங்க சில வேலை அப்படின்னு நடக்கிறது. அவ்வாறு பிரச்சனை ஒன்றுமில்லை, வயரெல்லாம் நீட்டா இருக்குது. அப்படி இருந்தும் கணனி நாங்கள் மவுஸ் பாயிண்டரையும் காண இல்லை, கீபோர்டையும் எந்த விதமான அறிவுரையும் இல்லை, கர்சர் நகராது. காரணம் யூஎஸ்பி போர்ட் பழுது. அப்ப அடுத்த கட்டம் யூஎஸ்பியில இப்ப உள்ள கணனிகளை பொறுத்தவரை 8-10 யூஎஸ்பி போர்ட் இருக்கு. முன்னுக்கு ஒரு 4, பின்னுக்கு ஒரு 4, 8-10 இருக்குது. ஒன்று மாத்தி பாருங்க. அப்ப அது ஒரு பிரச்சனை, டஸ்ட் வந்து அதுக்குள்ள போய்கொள்ளலாம். அதே போல சில வேளை அந்த கடற்கரைக்கு ஓரமான சில இடங்கள் அவ்வாறான ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த உப்பு காற்று பட்டு உண்மையிலே கரல் பிடிச்சே போயிடும். நான் அப்படி பல இடங்கள்ல பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து நீண்ட காலம் பாவிக்க முடியாது. இடங்களை அறியாமல் வருகின்ற அந்த காற்று பட்டு அந்த மெட்டல்ல என்ன செய்ய வேண்டாம், கரலாயிடும். இப்படி பிரச்சனை. அப்ப அப்படின்னு சொன்னா நீங்க யூஎஸ்பி போர்ட்டை மாத்தணும். அப்படி எல்லா போர்ட்டும் ஒரே அடியா பழுதா போகமாட்டா இல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா சரி, அப்படி பல போர்ட் பழுதாயிட்டேன்னு சொன்னா இப்ப யூஎஸ்பி கப் இருக்கு. ஒரு யூஎஸ்பி வேலை செய்யுது. அதுல இருந்து ஒரு யூஎஸ்பி கப்பை நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட யூஎஸ்பி இத தொடுக்கிற பொருட்களை நீங்க கீபோர்டோ மவுஸையோ இணைய பொருட்களை நீங்க கனெக்ட் பண்ணிக்கொண்டு போகலாம். அடுத்தது டிரைவர்ஸ், டிவைஸ் டிரெக்ட் ஆவதில்லை என்று சொன்னா அது நீங்கள் புதுசாக பாவிச்சு கொண்டிருக்கிற கணக்கில திடீரென்று சொல்லி கீபோர்டு டிரைவர்ஸ் அல்லது மவுஸ் டிரைவர்ஸ் வந்து சேர்ந்து போறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒரு முறையற்ற முறையில கணனிகளை பாவிக்கிறார்கள். சில வேளை தாறுமாறும் இப்ப எங்க போறோம்னு தெரியாம அப்படியே மவுஸை கீபோர்டை கண்டிக்கிட்டு போறது, அப்படி சில பேர் அப்படி கண்டிக்கொண்டு போய்க்கல. சில வேளை அந்த எனேபிள் டிசேபிள் என்று சொல்லி சில சொற்பதங்கள் இருக்குது. அப்ப எனேபிளா இருக்கிற விஷயம் சில அவர்கள் அறியாமல் டிசேபிள் ஆக்கப்பட்டால் சில சிறுவர்கள் இப்ப உங்க மவுஸை பயன்படுத்துறபடியா கிட்டத்தட்ட 2-3 வயதுக்குள்ள கூட கணனிக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் மவுஸை மூவ் பண்ணிக்கொண்டு மவுஸை கிளிக் பண்ணி கொண்டு இப்படி இப்படி போயிட்டு சில வேளை இப்படி 6 கிளிக் பண்ணி வரைக்கல எந்த பிரச்சனையும் வரும். சில வேளை சிலர் கேட்டுக்கொள்வார்கள் டெஸ்க்டாப்ல எந்த விதமான ஐக்கனையும் காணல, கம்ப்யூட்டர் ஒன் ஆயிடுது, ஸ்டார்ட் பாரையும் காணல, ஒற்று விதமான ஐக்கனையும் காணல, எப்படி உள்ள போறது? அப்ப ஐக்கன் எல்லாம் உங்க போயிட்டு நேற்று இருந்தது இன்றைய காணல. இது ஒரு பிரச்சனை. இது காரணம் டெஸ்க்டாப்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுல உள்ள ஐக்கன் அவ்வளோத்தையும் மறைச்சு வைக்கலாம். அது வேணுமென்று மறைக்கிறே இல்லை. அது இப்போ இப்படி சிறுவர்கள் அல்லது கொஞ்சம் அந்த மவுசை மட்டும் மூவ் பண்ணி கொண்டு கம்ப்யூட்டர்ல இயங்குறாங்க வைக்கணும். அப்படி என்னென்று நடக்க தெரியாமல் போறார்கள். அப்படி போய்கள் சில வேளை அது
டிசேபிள் ஆக்கப்பட்டால் ஷோ அண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டா அது ஹிட் ஆயிடும். இப்படியான சில பிரச்சனைகள் வர உண்டு. இதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டிரைவர்ஸ் பிரச்சனையும் சில வேளை வரலாம். அப்படின்னு சொன்னா நீங்கள் டிவைஸ் மேனேஜர் போய் நீங்க அந்த டிரைவர்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்றதை ஒரு செக் பண்ணி பார்த்து கொள்ளும். அடுத்த விஷயம் மதர்போர்ட் பிரச்சனை. நான் இடையில அங்க அந்த பிரச்சனை வரையக்குள்ள அதை சேர்த்து சொன்ன நான் மதர்போர்ட்ல உள்ள பிரச்சனைகள். இந்த மதர்போர்ட் பிரச்சனை சம்பந்தமாக பீப்பொலி இப்பொழுது வருது. நான் இடையில உங்களுக்கு அந்த சொல்லிக் கொண்டு வரைக்கும் சொல்லிட்டேன். மேலும் மதர்போர்ட்ல ஸ்டார்ட் அப்ல பீப்பிங் சவுண்ட், அதாவது கம்ப்யூட்டர் ஒன்று நாங்கள் ஒன் பண்ணிக்கல போஸ்ட் ஸ்கிரீனில் நின்று விடுகிறது, என்ன எரிந்த வாசனை வருகிறது. அதாவது இப்ப ஒன்னாயிட்டு சில எழுத்துக்கள் மட்டும் ஓடிட்டு திருப்பி சடலியா நிக்குது. மீள மீள அந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக எங்கேயுமே நகரவில்லை. இந்த பிரச்சனை நீங்கள் பலர் சந்திச்சிருப்பீங்க. ஒன்னாக்குது, ஆனா தானா ஒன்னாகுது நிக்குது, ஒன்னாகுது நிக்குது. சில ஆரம்பத்துல சில எழுத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கும், அது சொல்றது போஸ்ட். சரியா? அப்படி பார்க்கல சில பீப் ஒலி வரப்போகுது. பீப் நான் 2-3 போலி சொன்னேன், நான் திருப்பி வருது பாருங்க. ஒரு ஷார்ட் பீப் வரைக்கல இந்த பீப் ஒலிக்குரிய அர்த்தங்கள். ஒரு ஷார்ட் பீப் என்ற ஒரு சத்தம் உங்களுக்கு நீங்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் கிட்டே இருந்தா சத்தம் கேட்கும். அதோட சிஸ்டம் இயங்கிக் கொண்டு இருக்கும். பொதுவாக 2 பீப் வரைக்கும் மேல ரேம் பிரச்சனை ஏற்கனவே சொன்ன நான். 5 ஷார்ட் பீப், அந்த பீப் 5 முறை பீப் வருதுன்னு சொல்லியிருக்கல. இங்க என்ன காட்டப்படுதா சிபியூல பிரச்சனை. இப்போ இல்ல சிபியூன்றது என்ன விஷயம் சொன்னா வெளியில உள்ள கேசிங் இல்ல. பொதுவாக நாங்கள் அந்த சிஸ்டத்தையே பொதுவாக அழைச்சு கொண்டது சிபியூ உண்டு. உண்மையிலே சிபியூ அந்த சிஸ்டம், அது வெளியில நாங்கள் அந்த ஓரளவு விஷயம் தெரிஞ்சாக்கிறத வந்து உண்மையில சிஸ்டம் தான் பேர். நாங்கள் சிஸ்டம் தான் கேட்கணும். சிபியூன்றது மதர்போர்ட்ல பொருத்தப்பட்ட அவரான் பிரைன், அதாவது சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவரை பற்றி தான் கேட்கிறோம். அவ 5 ஷார்ட் பீப் வரைகளை பிரச்சனை சிபியூல வரதாக கருதப்படுது. ஒரு லாங் பீப், 2 ஷார்ட் பீப். ஒரு லாங் நீண்ட ஒரு ஒலியோட 2 ஷார்ட் ஒலியும் வருதான். இது வந்து கிராஃபிக் கார்டு பிரச்சனை. அதாவது பிஜிஏ அவுட் பண்ணுகின்ற கிராஃபிக் கார்டு. கிட்டத்தட்ட பெரும்பாலான கணினிகள் இன்பில்ட், அதாவது மதர்போர்ட்ல வந்து செப்பரேட்டா பிரிக்காத பிஜிஏ கார்டு வந்து இருக்குது. அப்படி செப்பரேட்டா பிரிக்காத பிஜிஏ கார்டுல ப்ராப்ளம் ஒன்று வரைக்கல, அதை தனியா மாத்தி கொள்றது மிகப்பெரிய செலவாகும். அது தனியா சிப்ஸ் எல்லாம் காட்டி மாத்துறது. தனியா பிஜிஆர் எடுக்கிற விஷயம் வந்து கூட வரணும். சில எதிர்பார்க்கிற சில வீடியோ எடிட்டிங் கிராபிக்ஸ் சம்பந்தம் செய்கிறார்கள் வந்து என்ன செய்யணும்னா அந்த மதர்போர்ட்ல இருக்கிற பிஜிஏ அளவு போதாதுன்னு சொல்லி செப்பரேட்டா அது இன்னொரு பிஜிஏ கார்டை பொருத்தி கொள்வினோம். அப்படி பிஜிஏ கார்டு பொறுத்தல அங்க வெளியில வர பிஜிஏ தரம் வந்து உயர்வாக இருக்கும், அதாவது ரெசல்யூஷன் கூடவா இருக்கும். அப்படி வரைக்குள்ள தான் இந்த பிஜிஏ கார்டுகள் பிரச்சனை கொண்டு வரும். பொதுவாக மதர்போர்ட்டோட சேர்ந்து வாரது வந்து பிரச்சனை கொண்டாது குறைவு. ஆனால் மதர்போர்ட்டோட சேர்ந்து வார அந்த பிஜிஏ கார்டுகள் அதுல வார, அதாவது அந்த ரிசல்யூஷன் அளவு வந்து குறைவாக இருக்கும். அதாவது தேவையை பொறுத்து. இப்போ ஒரு கிராஃபிக்ஸோ இல்லை வீடியோ எடிட்டிங்கோ செய்யாமல் சாதாரணமான டெக்ஸ்ட்டை வச்சு எடிட் பண்றவர்களுக்கு இந்த பிஜிஏ கார்டு பெருசாக தேவையில்லை, சாதாரண அளவு போதும். அடுத்தது 9 ஷார்ட் பீப், 9 முறை என்ன கேட்கறக்கே டைம் பண்ணாது. 9 முறை தொடர்ச்சியாக அந்த பீப் சத்தம் வந்து கொண்டிருக்குன்னு சொன்னா பயோஸ் மீன் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அதாவது கணினியை இயக்குகின்ற பிரதானமான பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் வந்து முதல்ல செக் பண்ணும். ஒரு கணினி இன்புட்டா இருக்கிறது, அவுட்புட் எல்லாம் ரெடியா இருக்கான்னு சொல்லி அந்த பயோஸ் எல்லாம் செக் பண்ண பிறகுதான் கணினி தன் இயக்க நிலைக்கு வருது. இப்போ இப்படியான சில பீப் ஒலிகள் இருக்குது. 1லேருந்து 9 வரை பீப் ஒலிகளுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இடையில கொஞ்சம் நான் எல்லாம் சொல்லல, கூட நேரம் வேணும். கொஞ்சம் ஹார்ட்வேர் பற்றி கூட விஷயம் ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சவர்களுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருந்தால் என்ன ஓரளவு ஹார்ட்வேர் எல்லாருக்கும் கஷ்டம். அதாவது நான் சில விஷயங்களை குறைச்சிட்டேன். அடுத்த விஷயம் பீப் ஒலிகள்.
பீப்பொலி என்ற விளக்கம் தான் கிளைம் போட்டு பாருங்க. திருப்பி தான் கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் படியா மாரி ஓட்டி இருக்கு. ஒரு ஷோட், அதாவது எல்லாம் சரி. ஒரு ஷோட் வந்து கொண்டு கம்ப்யூட்டர் இயங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. போஸ்ட் செக் பண்ணிட்டு ஓடிட்டு. 3 ஒலி வந்து ரம்பைரியம் 3ன்னு சொன்னா அது உண்மையில 3 விட 2 தான் கூட அதில் வாருது. 3 தியரி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையில 2 ஒலி தான் அந்த பீப்புக்குரிய இது ட்ரெம்முக்குரிய பிரச்சனை. 5 ஷார்ட் ஒலி ப்ரொசஸர் ஃபெயிலியர், 6 வந்து கீபோர்ட் கண்ட்ரோலர். பாருங்க கீபோர்டில் உள்ள பிரச்சனைக்கும் இருக்கு 6. ஒரு லாங் 2 ஷார்ட் பார்த்துட்டா கிராஃபிக் கார்டு பிரச்சனை, 9 வந்து பயோஸ் பிரச்சனை. ஓகே, அடுத்தது 10வது சொல்லப்படுது கிராஃபிக் கார்ட்ஸ். அப்ப கிராஃபிக் கார்ட்ஸ்ல உள்ள பிரச்சனையும் நான் உங்களுக்கு சொன்ன கிராஃபிக் கார்டு பற்றி சொல்லிட்டேன். திரையில என்ன அந்த பிளிக்கிங், அதாவது திரை கொஞ்சம் விட்டு விட்டு மின்னி மின்னி கொண்டு ஒருக்கா வருது, ஒருக்கா நிக்குது, அந்த பிரைட்னஸ் கூடுது குறையுது, இவ்வாறு காரணம் இருக்குது. இதுக்கு நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க வேணுமெண்டா அந்த பிஜிஏ கேபிள கொஞ்சம் அரைகுறையா கனெக்ட் பண்ணி பாருங்க. அதாவது இப்ப பிஜிஏ கேபிள் ஆட ஆட ஒரு கலர் வரும், ஒரு கலர் குறையும், இப்படியா பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இது வந்து மேல பிஜிஏ கேபிளும் இருக்கலாம், அல்லது பிஜிஏ போர்ட்லும் இருக்கலாம். சரி, அது மாதிரி ஸ்கிரீன் வந்து சடன்லியா பிளிக் பண்ணிவிட்டு போவோம், நிற்கும், 2 பேரும். சில வேளை சில மீட்டர்ல என்னன்னு சொன்னா அந்த பொறிப்பறக்கிற மாதிரி சத்தங்கள் எல்லாம் வரும். அது நாங்கள் அது சிஆர்டி தான் கூட அப்படி வாரது. எங்களுக்கு இப்போ சிஆர்டி விட்டு எல்இடி எல்சிடி எல்இடின்னு சொல்லி நாங்கள் எங்கேயோ போயிட்டோம். ஓகே, அப்போ இதுக்குரிய காரணம் வந்து சிபியு, அது ஜிபியு, சாரி, அது சிபியு ஓவர் ஹீட் பண்ணுறது, ஆனால் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை கொண்டாடுறது. மற்றது டிரைவர்ஸ் வந்து சரியாக அங்கே சப்போர்ட் பண்ணாங்க. உங்களுக்கு டிரைவர்ஸ் வந்து இப்போ ஒரு கீபோர்ட் மவுஸ் கூட ஆரம்பத்தில் என்ன கேட்கல, அது வந்து விண்டோஸோட சேர்ந்து அந்த டிரைவர்ஸ் வரபடியே ஓகே. இப்போ நீங்கள் டிரைவர்ஸ் கேட்கணும்னு சொன்னால் ஒரு பிரிண்டர் நாங்கள் இணைக்க போறோம்னு சொன்னால் அதுக்கு டிரைவர்ஸ் போட்டால் தான் என்ன செய்ய மாட்டா ஒர்க் பண்ணும். அதாவது அவர் யார் என்பதை அவருக்கு காட்டி கொடுக்கணும். அவரோட புதுசாக ஒருத்தர் வந்து இணைகிறார் என்று சொன்னா அவர் யார், அவர் எப்படி இணைக்க கொண்டு கொடுத்தா தான் அவர் இயங்கி கொண்டு இருப்பார். இதுக்குரிய தீர்வுல பார்க்கல சிபியூ ரீஸ்டார்ட் செய்யலாம், என்ன டிரைவர்ஸ் அப்டேட் செய்யலாம், அல்லது சிபியூ சுத்தம் செய்தும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த விஷயம் ஓகே. அடுத்தது ஹார்ட் டிரைவுக்கும் எஸ்எஸ்சிக்கும் உள்ள அந்த வேகங்கள் ஒப்பிடப்பட்டிருக்கு பாருங்க. ஹார்ட் டிரைவ் அதாவது வேகம் இது 100 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட் இருக்கைகள் எஸ்எஸ்சி வந்து புதிய ஒரு எஸ்எஸ்சி வந்து 500 மெகாபிட்ஸாக போயிருக்குது. இப்போ அது இதான்னு சொல்லி எடுக்கலாம் முடியும். ஏன்னா நாளாந்தம் வேகங்கள் என்ன செய்யணும் அதிகரிச்சு கொண்டே போகுது. அதே மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் பூட் டைம் வந்து 30 தொடங்கி 60 செகண்ட். ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து பூட் ஆகி திரை வந்து நார்மலாக நாங்கள் இயங்கலைக்கு வரைக்கல 30 தொடங்கி 60 செகண்ட், 1 நிமிஷத்துக்கிட்ட எடுக்குது. இது ஆரம்பத்தில் புதுசாக இருக்கைகள். நாளாந்தம் போக 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 வந்து சொல்லி கிடவுல பார்த்தீங்கன்னா திரவில ஒரு 4-5 நிமிஷம் கூட இருக்கும். நீங்கள் அவசரமாக ஒரு வேலை செய்துட்டு போகணும்னு சொல்லி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணினால் அது உங்களை என்ன டிலே பண்ணுற அளவுக்கு இன்னும் நிறைய நேரம் நின்று கர்சர் சுற்றி தான் ஒன்றா. அதுக்கு அது நீண்ட நேரம் எடுத்து வரக்கு மிக பெரிதான பிரச்சனை வந்து ஹார்ட் டிஸ்க் தான். ஹார்ட் டிஸ்க் வந்து பூட் பண்ணி வரதான் பிரச்சனை. அதே மாதிரி பாருங்க எஸ்எஸ்சி சொன்னால் 5 தொடங்கி 15 செகண்ட்ல அது தன்னுடைய இயங்கலைக்கு வருகுது. அடுத்தது ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்திய சத்தம் உண்டு. எஸ்எஸ்சிக்கு எந்த விதமான சத்தமும் வராது. ஆயுட்காலம் ஹார்ட் டிஸ்க் 3 தொடங்கி 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் நீங்க பூர்ணமாக ஒரு கணினியை பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அது 100க்கு 100 அது வெற்றி தருகின்ற ஒரு பொருளாக உங்களுக்கு காணப்படும். எஸ்எஸ்சி வந்து 5 தொடங்கி 10 ஆண்டுகள் வேலை செய்யுது. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா விலை. ஹார்ட் டிஸ்க் வந்து மலிவா இருக்குது, எஸ்எஸ்சி வந்து சற்று அதிகமாக இருக்குது. சற்றுன்னு சொல்லியிருக்க அதிகம் கூடத்தான், விலை கூடத்தான் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ ஒரு கணனி ஆகலும் சிலோவா இருக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னா நீங்க 2 வேலை செய்யலாம். ஹார்ட் டிஸ்க் பதிலாக ஒரு எஸ்எஸ்சியை மாத்திட்டு ஏற்கனவே இருக்கிற ரேமின் அளவை கொஞ்சம் கூட்டி விடலாம். ஒரு 4GB இருந்தால் 8GB பாவிக்கிறது, அல்ல 8GB இருந்தால் இன்னொரு 4 போட்டு 12 GB மாற்றி விடுறது. ஆனால் அதை விட பார்க்கணும் என்னன்னு சொன்னால் அந்த மத போட்டால எத்தனை ஜிபி வரை மேக்சிமம் அவுட் பண்ண மட்டும் பார்க்கணும். இப்போ நாங்கள் 4 சுழற்ற கண்டு போட்டு 8, 8, 16, 32 GB கோழி அதில் பொறுத்து விட்டோம்டா அவ்வளோத்துக்கு அவரால் வெளியில அவுட்புட் தர முடியாது. அப்போ அவர் இதுக்கு அது நீங்கள் மேனுஃபேக்சர் அது கட்லுக் பார்க்கணும். அந்த போர்ட் வந்து மேக்சிமம் 8GB அல்லது 16GB தான் அவரால் அவுட்புட்டாக தரையில் மட்டும் சொன்னால் நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே செட்டா கேபிளை காட்டி மீண்டும் இறுக்கமாக பொறுத்து அப்படி பிரச்சனை வரைக்க பார்க்கட்டாம். செட்டா கேபிளை பொறுத்து காட்டி மீண்டும் இறுக்கமாக பொறுத்துட்டாம். ஷிலோ பர்ஃபார்மன்ஸ் எஸ்எஸ்சிக்கு அப்கிரேட் செய்யவும். அதாவது நான் சொன்ன மாதிரி
ஆகச்சிலோவாயிரம் சொன்னால் ஹார்ட் டிஸ்கை மாற்றி நீங்கள் ஒரு எஸ்எஸ்சியில் நீங்கள் வேணுமெண்டா குறைந்த ஜிபி 128 ஜிபி ஒரு எஸ்எஸ்சியை பொருத்தி அதில் நீங்கள் விண்டோஸை அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணுற விடயங்களை என்னென்னு சொன்னால் இணைய டிரைவர்ஸ் ஆக இப்போ நீங்கள் அடுத்த டிரைவ் ஆக இவர் சி டிரைவாக இருந்தால் டிஓஇஓ நீங்கள் ஏற்கனவே பார்ட்டிசிபேட் செய்யப்பட்ட அந்த ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் அதை சேவ் பண்ணி கொண்டு போகலாம். அப்படி சேவ் பண்ணிக்கல ஓகே, அது உங்களுக்கு வந்து நீங்கள் மெயினாக வந்து எங்களை விண்டோஸ் வந்து இந்த நேரம் ஸ்பீடாக வேலை தோன்று இருக்கும். அதே போல் நீங்கள் அங்கேருந்து ஒரு விடயத்தை பழசை நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணிக்கல கொஞ்சம் ஸ்லோ ஆகும் என்று சொன்னால் அவர் ஹார்ட் டிஸ்கில் தான் விஷயத்தை தரும். அவை நீங்கள் ஒரே அடியாக ஹார்ட் டிஸ்கை முற்றுமுழுதாக ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எஸ்எஸ்சியை பொறுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இந்த வேகத்தை நீங்கள் இன்றைக்கும் இயங்கலை கொண்டு வரலாம். பேக்கப் டேட்டா ஓகே எக்ஸ்ட்ராவை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே நாங்கள் சம்மரி மாதிரி பொதுவாக அடுத்த மென்பொருள் பொருட்கள் இங்கே மென்பொருள் ஹார்ட்வேர் வந்து அடுத்தது கொஞ்சம் மென்பொருள் பொருள் சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்குது. இது பெரிய அளவு சொல்லப்படே இல்லை. ஓப்பன் ஆக காரணம் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கிற காரணம் என்ன ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டான். ஸ்லோவாக இருக்கிற காரணம் ரம் குறைவு பேக்கப் பண்ணுறது. ஹார்ட் டிஸ்க் வந்து பிரச்சனை ஏற்பட்டால் அதுவும் ஓவர் கீட்டு காலம் வந்தால் நீங்கள் என்ன செய்கிறது டாஸ்க் மேனேஜரில் சில பிரச்சனைகள் அதாவது தீவோட பார்த்து கொள்ளலாம். அல்லது எரர் மெசேஜ்கள் வந்து சொன்னால் அது என்னத்துக்கான அந்த எரர் மெசேஜ் என்றதை நீங்கள் ரன் செய்து பார்த்து கொள்ளலாம். அடுத்தது வைரஸ் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரது வைரஸ். நாங்கள் ஒரு ஃபைல் சேவ் பண்ணிட்டு போனால் நாளைக்கு அது டபுளாக இருக்குது அல்லது ஓப்பன் பண்ணுதல்னு சொன்னால் நிறைய வைரஸ்கள் நிறைய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு போகிறது. அது பொதுவாக தெரியும் ஓரளவு. ஆகவே இப்படியான பிரச்சனைகள் நீங்கள் இது நான் உங்களுக்கு தேறியன்றதை விட இப்படியான பிரச்சனைகள் நாளாந்த நீங்கள் கணனிகளை இயக்குகின்ற பொழுது சந்திக்கின்ற பிரச்சனைகள் தான் கூட பிரச்சனை. இப்படியான சில காரணங்களை நாங்கள் மிக இலகுவாக தீர்த்து கொள்ளலாம். அவ்வாறு தீர்க்க முடியாத சில பாரிய பிரச்சனைகள் சொன்னால் அதுக்குரிய டெக்னீஷியனை அணுகித்தான் சில பிரச்சனைகளை நீங்கள் இப்போ மத போர்டில் ஒரு கெப்பாசிட்டர் தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு விளங்குதுன்னா அந்த கெப்பாசிட்டர் நாங்கள் மாற்ற கஷ்டம்னா நாங்கள் அதை அந்த கெப்பாசிட்டர் மட்டும் மாற்றி விட்டால் அது இயங்க வேண்டும் சொன்னால் போட்டம் புட்டா மாற்ற தேவையில்லை. அந்த கெப்பாசிட்டர் மாற்றி அப்படி இயக்க பண்ணலாம். அது கொஞ்சம் கூடுதல் டெக்னீஷியன் வேலை. அப்படியான வேலைகளையும் நீங்கள் அடுத்த கட்டமாக நகர்த்தி கொள்ளலாம். அடுத்தது இந்த சில சாஃப்ட்வேரில் சில 1-2 பிரச்சனை சொல்லப்படுது. பவர் பாயிண்ட் பிபிடி ஃபைல்ன்றது ஒரு பவர் பாயிண்ட் ஃபைல் திறக்கா. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் செய்துட்டு கொண்டு வந்து இன்னொரு பிசியில் போட்டு செய்யக்கல அது பலருடைய அது நான் செய்யக்கல அங்கே ஓப்பன் ஆகினது இங்கே வந்தோடனே அது ஓப்பன் ஆகுது இல்லை அப்படி பிரச்சனை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் தமிழில் டைப் பண்ணிட்டு கொண்டு இன்னொரு இடத்துல போடுறீங்க அது ஏதோ விளக்கத்தை கொண்டு வந்திருக்கும். அதில் எழுத்துக்கள் பெட்டி பெட்டியாக வந்திருக்கும். இதுக்கு இப்போ அவ்வளவு நீங்கள் போனுகள் பார்க்கிறோடைய எவ்வளோ தெரியும். அதுக்கு பொன் சப்போர்ட் பண்ணாத பிரச்சனை. அடுத்தது நீங்கள் செய்த கம்ப்யூட்டரில் வைரஸ் இல்லை அதை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல போடக்கல அங்கே வைரஸ் இருக்குது. ஆகவே நீங்கள் போட்டோன்னே அந்த வைரஸ் உங்களோட ஃபைலை தாக்குது. அதால் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுதில்லை. இப்படியான சில சாஃப்ட்வேர் பிரச்சனைகளும் இருக்குது. அதுக்குரிய தீர்வுகளுக்கு பல தீர்வுகள் பல முறைகள் இருக்குது. நான் இப்போ இதில் சாஃப்ட்வேர் பிரச்சனை பெருசாக காய்ச்சிக்கொள்ளே இல்லை. ஹார்ட்வேர் பிரச்சனைகளான் சில விஷயத்தை நான் உங்களோட முன்வச்சிருக்கிறேன். இதுக்கு சில தீர்வுகளை நீங்கள் அனுமதியாக உணர்ந்திருப்பீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன விஷயம் சில உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் என்று ஓரளவு கூறிக்கொண்டு என்னுடைய உரையை இதோடு நான் முடிவு செய்யலாம் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்குரிய நேரம் சந்தர்ப்பம் தரப்படுகிறது. நீங்கள் மேற்கொண்டு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். என்னால் முடிந்த அளவுக்கு நான் அதுக்குரிய பதிலை அளிக்கின்றேன் என கூறி உங்களை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. ஆமாம் சார், ஏன்னா ஒரு பிசி ஒன்று சார். பிசியில் இருந்து நான் இப்போ 4 மனுஷங்க ரோல் விஸ்வர் ஹார்ட்வேர் டீம்லையும் இருக்கிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க விளங்குது. அதே சார் அந்த பிசி ஒன்று சார் இப்போ அதாவது ஒர்க் பண்ணப்படுத்தி விஜியே வருது இல்லை. அதுக்கப்புறம் நான் இப்போ ரெம்ம கிளியர் பண்ணி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேமல் பேஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி செஞ்சு பார்த்த பிறகும் அது நான் மிஷின் ஒர்க் ஆகுது. ஆனால் விஜியே வருது இல்லை, விஜியில் டிஸ்பிளே வருது இல்லை. நீங்க ப்ரொசஸரும் கழட்டியெல்லாம் கிளியர் பண்ணி பேசலாம் பார்த்துட்டீங்க. ப்ரொசஸரை கழட்டி டஸ்ட் அடிச்சிட்டு பிறகு பேஸ்ட் வச்சு பார்த்து
ஃபேன் எல்லாம் கிளியர் பண்ணி ரெம் ஸ்லாட் எல்லாம் கிளியர் பண்ணி பிறகு சரி, அப்புறம் ஓ அந்த ஒரு ஒன் ஒன் பண்ணேக்க சார் தொடர்ச்சியா அந்த ஒன் பட்டனோட சேர்த்து ரெட் ஐ பத்தி கொண்டு இருக்குதா ரெட் லைட் இல்ல சார் இல்லையா ஓன் பண்ணக்குள்ளையா ஒன் பண்ணேக்கல தொடர்ச்சியாக ரெட் லைட் பார்த்து பத்தி கொண்டு போகணும் பத்தி கொண்டு இருக்கா ஒரு அப்படி ஒரு சத்தம் உண்டு அல்லது ஒரு பத்திர தன்மை இருக்கா இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி என்று சொன்னா பவர் வந்து அதாவது பவர் சப்ளை இயங்குது சரியான வோல்டேஜ் அவுட் பண்ணாலும் அப்படி பிரச்சனை ஒன்று வரலாம் சார் நான் வந்து பவர் சப்ளை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் சார் ஓ டெஸ்ட் வந்து சரி டெஸ்ட் வச்சு செக் பண்ணிக்க சரியான வோல்டேஜ் உங்களுக்கு அவுட் பண்ணுது என்ன அப்படின்னு சொன்னா சார் நான் நினைக்கிறேன் அது போட் தான் பிரச்சனை சார் போட்லாம் பிரச்சனை ஓ போட்லாம் பெரும்பாலும் ஒரு 100% வந்து போட் தான் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா அது டிபா காட்ட பொருதி பார்க்கலாம் அப்படி இல்லாட்ட அளவு கனகாலம் பாவிக்கப்பட்ட போட்டா இல்ல சார் நான் ஸ்கூல் வரைக்கும் நான் ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஓ அது சார் நான் அசம்பிள் போட்டா பிராண்டட் போட்டா பிராண்டட் சார் பிராண்டட் கூடுதலா சொன்னா வந்து டெல் சொல்லுங்க டெல் பிசி தான் கூடுதலா அந்த பிராண்டிங் தான் இருக்குது அதே பிரச்சனை சேம் அப்படி பல பல பிசிக்கு வருதோ ஓ சார் அப்படி இருக்குது மற்ற என்னன்னு சொன்னா சார் சில சில ப்ராடக்ட் வந்து அவன் உற்பத்தியும் வந்து இருக்கு சார் என்ன சொன்னா இத்தனை வருஷத்தோட சில பிரபலங்கள் வார பிரச்சனை இருக்கு நான் சில கண்டுகொண்டேன் இந்த கனடாவில இருந்து வார சில பிசி இருக்கு சார் கனடாவில இருந்து வர பிசி அதிக அளவு வெப்பம் அல்ல அதிக அளவு குளிர் வார சந்தர்ப்பத்தை சிலவுல அது ஒரே இன பிசி அப்படியே ஒரே அடியா கைவிடுது பிரச்சனை போட் தான் சார் அப்படி பிரச்சனை கண்டுகொள்றோம் போட்ல அப்படி போட் தான் பிரச்சனை அமையுது சரி அப்படி இருக்கலாம் போட் தான் பெரும்பாலும் பிரச்சனை இருக்கலாம் என்னுடைய எதிர்பார்ப்பு ஓகே சார் நீங்கள் என்ன சொல்லுங்க பாத்தீங்க சார் இல்ல நீங்க என்ன தீர்வா எடுத்துக்கொண்டீங்க சார் நான் ஃபுல்லா டெஸ்டிங் வந்து ஃபுல்லா செஞ்சுட்டேன் சார் ஒன்று மத போட்டு ஃபுல்லா அந்த இது கொண்டு கெமிக்கல் ஒன்று போட்டு க்ளீன் பண்ணேன் எல்லாம் பிறகு பாத்துருக்கீங்க ப்ரொசஸரை வந்து ஃபுல்லா க்ளீன் டஸ்ட்லாம் வந்து கிளியர் பண்ணி பார்த்தேன் தேர்மல் டெஸ்ட்டும் வச்சு பார்த்தேன் வேற ஒரு பவர் சப்ளையும் செக் பண்ணி பார்த்தது சார் பிறகு என்ன பவர் சப்ளை டெஸ்டரையும் வச்சு பார்த்தது வோல்ட் எல்லாம் 12 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் எல்லாம் ஓகே ஓகே இருக்கு 3 வோல்டேஜ் எல்லாம் வோல்டேஜ் எல்லாம் ஒரு இஷ்யூவும் இல்லை அப்ப சார் அது பெரும்பாலும் அது போட் தான் சார் மத போட் தான் இஷ்யூ சார் பிரச்சனை இல்லை போட் தான் போட் தான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு ஓ ஓகே சார் போட் தான் பிரச்சனை இருக்கும் அதை நீங்க அதை டிவைஸ் ஒரு இன்னொரு போர்ட்ல கனெக்ட் பண்ணி பாருங்க பெரும்பாலும் அந்த அவுட்புட் வரும் போட் தான் பிரச்சனை இருக்கலாம் இப்ப நாங்க இதுதான் முடிவாண்டி இல்லை தானே போட் தான் முடிவா இருக்கலாம் எங்க இருந்து காய்க்கிறீங்க சார் பரிகுலவா நாங்க மூதூர் சார் மூதூர் தான் மூதூர் சோன்ல இருந்தா என்ன பேசுவோம் கூட நுஃபைஸ் ஓகே சார் கார்ட்வேர் டீம்ல இருக்கிறீங்களா ஓம் சார் ஓகே சார் ஓகே ஓகே தேங்க்யூ வணக்கம் சார் நான் கேதீஸ்வரன் பெட்டிகுலோ வாழைச்சேரியிலிருந்து கேதீஸ்வரன் சார் என்ன தெரிஞ்சு கேட்குறீங்களா அல்லது கேள்வியா கேட்குறீங்களா ஓமம் தெரியும் சங்கர் சார் தெரியும் நாம என்ஐல மீட் பண்ணிக்கிறோம் ஓகே சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க பெரும்பாலான ஸ்கூல் வழியை இப்ப இந்த எல்இடி மானிட்டர் ஸ்கிரீன் வந்து ரிப்பேர் வார சிக்கல் ஒன்று உருவாகி கொண்டிருக்குது இத ரிப்பேர் பண்றதை விட புதுசா வாங்குறது லாபம் இப்ப நீங்க என்னன்னு சொன்னா சாதாரணமா இந்த என்னண்டா பழைய எல்இடி ஒரு ஸ்கிரீன் வந்து நீங்க அந்த ஸ்கிரீன் மாத்திரனா கிட்டத்தட்ட ஒரு 8,000 10,000 கிட்ட முடியும்னு நினைக்கிறேன் என்ன வந்தாலும் சார் அது அந்த புதுசா வரைக்க வந்த அளவான அந்த சென்சிட்டிவ் அல்லது அந்த ரிசோல்யூஷன் வந்து நிச்சயமா இருக்கும் அப்ப அதால இப்ப சார் வெவ்வேறு பிராண்ட் எல்லாம் சார் கிட்டத்தட்ட 19 ஸ்கிரீன் எல்லாம் சார் எல்இடி தான் 14,000 15,000 சார் சிலங்கால வாங்கக்கூடிய இருக்கு சார் ஓ மானிட்டர் சார் பிராண்ட் நியூ தெரிவிக்க சார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி தந்து தராங்க அப்ப நாங்கள் அதை இலகுவா பாவிச்சு கொள்ளலாம் நாங்கள் அந்த மீட்டர் ரிப்பேர் சார்ஜ்ல இருந்து மற்றது ரிப்பேர் பண்ற மீட்டர் நிச்சயமாக அதுன்ற உண்மையான ஒரிஜினல் ரிசல்யூஷன் வராது அப்ப நீங்க அதை அப்படியே அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணி போட்டு இப்ப லேட்டஸ்ட் மீட்டர் வாங்கி பாவிக்கிறதா ஆக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து நல்ல நல்ல உங்களோட ஆலோசனைக்கு நன்றி மற்றது சில சில எடிட்டிங் சாஃப்ட்வேர் இப்ப சொல்லுமே பிடிஎஃப் எல்லாம் எடிட் பண்றேன்டா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அது கூட செலவாகும்ன்றதுக்காக நாம இதுல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றோம் எல்லாமே சார் நாங்க சிலங்கா பொறுத்தவரை லைசென்ஸ் ஃபார் சைல தானே அப்ப அப்படி நம்ம செக்யூரிட்டியோ சொல்லும் நெட்வொர்க்
அதை அப்படி உங்களுக்கு செய்து இன்ஸ்டால் பண்ண ஏதாவது சிக்கல் எதிர்காலத்தில் உருவாகும். இல்ல சார், இல்ல அது என்னன்னு சொன்னா உண்மையில ஒரு ஸ்ரீலங்கா பொறுத்தவரை அரசு நிறுவனங்கள் கட்டாயமாக லைசன்ஸ் சாஃப்ட்வேர் பாவிக்கணும் சொல்லி லோ இருக்கு. தனிநபர்கள் அந்த அளவு பெறுமதி கொடுத்து உதாரணமாக இப்ப நீங்கள் MS Office 2024 லேட்டஸ்ட் வெர்ஷன் கிட்டத்தட்ட அதுல லைசன்ஸ் வந்து சார் 50,000 ரூபாய் போகுது சார். அப்ப அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பிசி வாங்குற நேரம் ஒரு செகண்ட் ஹேண்ட் பிசிஎஸ் கம்ப்ளீட்டா வாங்கி பாவிச்சுட்டு போலாமல்லோ. அப்ப அதால அரசு நிறுவனங்கள் சரி. வந்து அப்படி பாவிக்கலாம் லைசன்ஸ் சாஃப்ட்வேரை. மற்ற ஆட்கள் பொதுவா ஒரு தனிநபர்கள் வந்து கூடுதலா நீங்க சொன்ன கரெக்ட் வேர்ஷன் தான் கூட எல்லாரும் பாவிக்கிறோம். அப்படி அதெல்லாம் Issue அந்த இல்ல, இப்போதைக்கு சார் பிரச்சனை கட்டுப்பாடுகளை மாதிரி இல்ல. அந்த கம்ப்யூட்டர்ல இல்ல இல்ல எந்த பாதிப்பும் இல்ல, கம்ப்யூட்டர்ல எந்தவித பாதிப்பும் இல்ல. அதுல என்னன்னா ம் சொல்லுங்க. இல்ல அதுல நீங்க சொல்றீங்களே இப்ப லைசன்ஸ் தச்சையில நாம இப்படி கிராக் பண்ணதுல பாதிச்சு ஏதாவது சிக்கல் வார நேரம் சட்ட ரீதியாக எதுவும் சிக்கல்கள் வரும்ன்றீங்களா? அது இப்ப தனியாருக்கு சார் பெரும்பாலும் பாருங்க வாய்ப்பு இல்ல. நிறுவன ரீதியாக பாவிக்க, அதாவது அரசு நிறுவனங்கள் அப்படி பாவிக்க சில வேலை காலப்போக்கில் அப்படி வரலாம். அப்படி லோ இருக்கு சார், பாவிக்க கூடாண்டு இருக்கு. அப்ப அதால அப்படி ஒரு காலப்போக்கில் வரலாம். மற்றபடி இப்ப இந்த கோஸ்டை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப என்ன சார் ஒரு சாதாரணமா இப்ப நான் உங்களுக்கு வேற சந்தர்ப்பத்தில் பண்ண சொல்லி ஒரு சின்ன ஒரு காப்பி பேஸ்டோட லைஃப் டைம் ஆக்டிவேட் பண்ற விண்டோஸையும் ஆஃபீஸையும் சார் ஒரு சின்ன ஒரு டொஸ் ஒரு கமாண்டோட கொடுத்து விட்டோம்னா ஓகே சார். இப்ப நாங்க அதுக்காக இப்ப நாங்கள் காசு ஒழிக்க வேண்டிய தேவையில்லை தானே. அது இப்ப எல்லாருக்கும் தெரியாதபடி ஒரு பிரச்சனை. மற்றபடி கொஞ்சம் தெரிஞ்சாக்கள் அட்வான்ஸா போறாக்கள் பாவிச்சு கொள்ளலாம். ஒரு சின்ன டொஸ் கமாண்டோட லைஃப் டைம் ஆக்டிவா கொடுக்கும். சரி சார். ஓகே சார், தேங்க்யூ. So in 1966, in Joey, Indiana, Joe Jackson, played by Coleman Domingo, he was putting the Jackson 5 together. It's his 5 sons. He treats them. ஓகே சார், நேரம் கருத்து 8:24 ஆகுது. ஏதாவது வேற யாராவது கேள்விகள் அல்லது அடுத்த தொடர் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி நன்றி. இப்பொழுது விழா நேரம் நிறைவடைந்தது. இப்பொழுது இன்று நன்றிக்கான நேரம் நிகழ்வில் இருந்து வெளியேறுகிறோம். நன்றி.